தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் 1 தெசலோனிக்கே 5வது அதிகாரம் வசனம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஆம், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லும்படியாய் தேவன் நம்மளை இன்றைய நாளிலே நம்மை அழைக்கிறார். திடனற்றவர்களை தேற்றும்படியாய், பலவீனரை தாங்கும்படியாய், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆம், இன்றைய நாளில் நம்முடைய தேசத்தில் எத்தனையோ பேர் ஒழுங்கில்லாதவர்களாய் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் பேர். அவர்களுக்கு நாம் புத்தி சொல்லும்படியாய் இந்த நாளில் நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் அவ்விதமாய் நற்சாட்சி பெற்றவர்களாய் மற்றவர்களுக்கு ஒழுங்கற்று நடக்கிறவர்களை ஒழுங்கான முறையில் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாய் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, திடனற்றவர்களை தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேசத்தில் திடனற்று போய் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை எழுந்தது நிமித்தம் திடனற்று போயிருப்பார்கள். அவர்களை நாம் தேற்ற வேண்டும். ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து இருக்கிறவர்களை நாம் தேற்ற வேண்டும். அவர்களை நாம் திடப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, பலவீனரை நாம் தாங்க வேண்டும். பலமுள்ளவர்களாய் நாம் நமக்கே பிரியமாய் நடவாதபடிக்கு பலவீனருடைய பலவீனங்களை நாம் தாங்க வேண்டும் என்று சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். அதனால் நாம் பலவீனமாய் இருக்கிறவர்களை நாம் தாங்குவது நம்மளுடைய கடமை. அது மாத்திரமல்ல, எல்லாரிடத்திலையும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். நம்மளிடத்திலே சாந்த குணம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி பிலிப்பியர்லே சொல்லி இருக்கிறார். ஆம், இன்றைய நாளில் சாந்தமுள்ளவர்களாய் இருந்து காரியங்களை ஒழுங்காய் நடத்துகிறவர்களாய் நாம் காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தாங்க ஆண்டவரே. ஒழுங்கில்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் சுவாமி. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு புத்தி சொல்லத்தக்கதாய், அவர்களை நல்வழியிலே நடத்தத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அளவில்லாமல் ஊற்றுங்க ஆண்டவரே. திடனற்றவர்களை தேற்றுகிற கிருபையை தாங்க. வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை இழந்தவர்கள் ஆண்டவரே, பொருளாதாரத்தை இழந்தவர்கள், உயிர்களை இழந்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள் ஆண்டவரே, திடனற்று போய் இருக்கிறவர்களை ஆண்டவரே தேற்றுகிற ஒரு அபிஷேகம் கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்க தேசத்தில் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, பலவீனரை தாங்குகிற கிருபையை தாங்க. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பலமுள்ளவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கே பிரியமாய் நடந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிறவர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் கொண்டு வருகிற ஆண்டவரே கருவியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் காணப்பட, சாந்த குணம் நிறைந்தவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.